வணக்கம் மக்களே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய முதல் vlog இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ ஒரு கோயில் பற்றின விஷயந்தான். அதுக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் உள்ள வழிவிடு முருகன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் கோயில், நம்ம திருச்சி வழிவிடு முருகன் கோயில். அது எங்கே இருக்குன்னா நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த கோயிலேருந்து நம்ம முதல் துவங்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. இந்த கோயில் நம்ம பவர்ஃபுல் கோயிலுங்க. நம்ம திருச்சி வழிவிடு முருகன் கோயில். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். நம்ம திருச்சியோடைய அழகான ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம ப்ளாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம முதல் ப்ளாக் வந்து திருச்சியில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்க நம்ம பெருமாள் கோயில், காட்டழகிய சிங்க பெருமாள் கோயிலுக்கு நாம் இப்போ இங்கேருந்து பயணிக்க போகிறோம். இல்லை, காமன் லெட்ஸ் ஸ்டார்ட். கோயிலுக்கு போயிருக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து பூ வாங்கிட்டு போயிடுவோம். நம்ம கோயிலுக்கு பூ கொடுங்க. நம்மளோட இந்த பயணத்துக்கு பயணிக்க போகிறவர் நம்ம நண்பர் கோபால் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு இந்த முதல் ப்ளாக்குக்கு. இவர் தான் என் கூட ஷூட் பண்ண போகிறாரு. இவர் நம்ம நண்பர் ராஜா பூக்கடை வச்சுருக்காரு திருச்சி வழிவிடு முருகன் கோயில்கிட்ட. இவர்கிட்ட தான் வழக்கமாக பூ வாங்கிட்டு போவேன். இன்றைக்கி வாங்கிட்டு போகிறேன் சின்ன பூ. வாங்க நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதுதாங்க இப்போ பார்க்க போகிறது தான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இந்த பக்கத்துலேருந்து வரவங்க நம்ம இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கலாம். இங்கே இறங்கி இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிற டவுன் பஸ்ஸை ஏறினீங்கன்னாக்கா திருவானைக்கோவிலில் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். ஸோ எந்த இடத்துலேருந்து வந்தாலும் திருவானைக்கோவில் பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். ஸோ இதுதான் பார்க்குறது தான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து வரவங்க, கோயம்புத்தூர் கரூர் பக்கத்துலேருந்து வரவங்க இங்கே இறங்கி இங்கேருந்து டவுன் பஸ் இங்கே வரும். இந்த இடத்துலேருந்து டவுன் பஸ் பிடிச்சி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். இப்போ போகிறோம். சத்திரம் தாண்டியாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம காவேரி பாலத்தை கிராஸ் பண்ணுறோம். அங்கே காவேரி பாலத்தை கிராஸ் பண்ணுவோம். இதுதான் அண்ணா சிலை. இந்த பஸ் ஸ்டாப் பேர் அண்ணா சிலை. அண்ணா சிலை தாண்டி காவேரி பாலத்தை பிடிக்க போகிறோம். காவேரி பாலம். காவேரி ஆற்றின் அழகிய தோற்றத்தை பாருங்க. காவேரியில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு. எவ்வளோ அகலமான காவேரி பாருங்க. இங்கே
இருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், திருச்சிக்கு பேர் வாங்கி கொடுத்தது. திருச்சி அப்படின்னா இதுதான். திருச்சி அப்படின்னா இதுதான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். பார்க்கலாமா என்னென்னு? தெரியுது பாருங்க, அதாங்க நம்ம மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? காவேரி பாலத்துலேருந்து திருச்சி பார்க்குறதுக்கு அதுதான் மலைக்கோட்டை. அதான் பாருங்கள், காவேரி பாலம், காவேரி ஆறு. இங்கிட்ட தெரியுதா? ஸ்ரீரங்கம். திருச்சின்னு சொன்னால் 2 தெரியும். ஒன்று மலைக்கோட்டை, இன்னொன்று ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் தெரியுதா? இங்கே பாருங்கள் மலைக்கோட்டையை, இதான் திருச்சி. சரி வாங்க நம்ம போவோம், ப்ரொசீட் பண்ணுவோம். சிங்க பெருமாள் கோயில் கிளம்பலாமா? அவ்வளோதாங்க, இங்கேருந்து ரொம்ப பக்கம், கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் தான். காவேரி பாலம் தாண்டின உடனே மாம்பழச்சாலை பிரிட்ஜு வரும். பிரிட்ஜு ஏறி இறங்கினா திருவானைக்கோவில். திருவானைக்கோவிலில் லெஃப்ட் எடுத்தால் சிங்கப்பெருமாள் கோயில் போயிடலாங்க. அழகிய காட்டழகிய சிங்கர். நம்ம கோயில் போயிட்டு அந்த கோயிலுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். இதுதான் மாம்பழச்சாலை. ஒரு காலத்தில் இது ஃபுல்லாகவே மாந்தோப்பாக இருந்தது. ஃபுல்லாக மக்கள் இங்கிட்ட விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக ஃபுல்லாக வீடுங்களாக ஆயிடுச்சு. இதுதான் மாம்பழச்சாலை ரயில்வே பிரிட்ஜ். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது மாம்பழச்சாலை ரயில்வே பிரிட்ஜ். ஏறி இறங்குனா திருவானைக்கோயிலுங்க வந்துருங்க. பிரசித்தி பெற்ற ஜம்புகேஸ்வரர் கோயில் ஞாபகம் இருக்கா? திருவானைக்கோயில்னா ஜம்புகேஸ்வரர் கோயில் தான், சிவன் கோயில். அது நமக்கு ரைட் சைடில் வரும். பாலம் இறங்க போகிறோம். இதாங்க திருவானைக்கோயில். நீங்கள் பஸ்ஸில் வந்தால் இந்த ஸ்டாப்பில் தான் இறங்கணும். இப்போ திருவானைக்கோயில் கோயிலை பார்ப்போம். ரைட் சைடு ஜம்புகேஸ்வரர் கோயில். இப்போ லெஃப்ட் சைடு உள்ள பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் நிற்கிது இல்லையா, இங்கே தான் நம்ம இறங்கணும். இறங்கி அப்படியே நடந்து வந்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு மண்டபம் வரும். இந்த மண்டபத்தை ஒட்டி ரைட்டில் திரும்பணும். ஆண்டவன் காலேஜ் போகிற வழின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இல்லை சிங்கப்பெருமாள் கோயில் போகிற வழி எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இதில் ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனாலே நாம் சிங்கப்பெருமாள் கோயிலை ரீச் ஆகிடுவோம். போயிட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆயிடுவோங்க. இந்த காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில் வந்து 1500 வருடம் பழமையான கோயிலுங்க. இப்போ பார்த்துக்கோங்க
எவ்வளோ பழமையான கோயில், ஆனால் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வந்து பாருங்கள். இதுதான் ஆண்டவன் காலேஜ். இதுக்கு அடுத்தது கோயில் வந்துடுங்க. காலையிலே இந்த ரோடு பிஸியாக இருக்குது. எல்லோரும் சிங்க பெருமாள் கோயிலுக்கு வரவங்க தான். நம்ம காட்டாளைய சிங்கரை பார்க்க வந்துட்டோங்க, வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில். அதோட நுழைவு ஆர்ச்சு. நம்ம காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயிலோட நுழைவு வாயில் போட்டிருக்காங்களா? ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் கோயில் ஸ்ரீரங்கம். இந்த கோயில் அமைந்திருக்கிறது நம்ம ஸ்ரீரங்கத்தில். அழகிய கோயில். அதோட இங்கே இருக்க பெருமாள் வந்து சக்தி வாய்ந்த பெருமாள். இந்த கோயிலை பற்றின டீட்டெயிலை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். கோயிலை பற்றின டீட்டெயில் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நம்மளோட கோபாலும் நம்ம கருணாண்ணே, தென்னூர் கருணா, அவரும் வந்திருக்கிறாரு. நாங்கள் வாரம் இந்த கோயிலுக்கு வருவோம். வாங்க பார்க்கலாம் கோயில். இந்த கோயிலில் நுழைந்த உடனே ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் பார்க்கிங் இருக்குது. ஃபுல்லாக 2 சைடு பார்க்கிங் இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து தான் நம்ம துளசி, பூ, நெய் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கேயே கொடுக்குறாங்க. இந்த கடையில் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். 10 ரூபா 20 ரூபாய்க்கு கூட துளசி வாங்கிக்கலாம். நெய் பாக்கெட் கொடுக்குறாங்க இங்கேயே. அதே மாதிரி நமக்கு வந்து பூ வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம கோயில். இந்த கோயில் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன். இந்த கோயில் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு உள்ள போவோம். ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த கோயில் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து வரவங்க இந்த ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி கூட இந்த கோயிலுக்கு வந்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நடந்து வந்தீங்கனாலே கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து 1500 ஆண்டு பழமையானதுன்னு சொன்னேன். கோயிலோட வரலாற்றை பற்றி சொல்லுவோம். இங்கே வந்துங்க விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரத்தில் இருக்கிறாங்க. இங்கே இந்த கோயிலில் வந்து சுவாமி வந்து மனித உருவத்துலேயும் சிங்க முகத்தோட கையில் நகம் ஜாஸ்தியாக நீட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் நரசிம்மான்னு பேர் சாமிக்கு அப்படி தான் வந்துச்சு. இந்த கோயில் என்னென்னா, நம்ம இந்த பக்கத்து வந்து ஃபுல்லாக ஒரு காலத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து யானைகள் கூட்டம் வந்து அதிகமாக இங்கே வந்து அந்த விவசாயத்தெல்லாம் சேதப்படுத்திட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பெரியாழ்வாரின் சீடரான நெடுமாறன் என்ற வல்லபதேவ பாண்டியன் தான். அவர் வந்து சாமிக்கிட்ட கேட்டுட்டாங்க, இங்கே வந்து இதை கொஞ்சம் எனக்கு இந்த மிருகங்கள்லேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. அதனால் இந்த கோயில் அப்போ கட்டின உடனே மிருகங்களோட தொல்லைகள்லாம் டோட்டலாக குறைஞ்சிருச்சு. அதனால் காட்டில் இருந்தனால இதை வந்து காட்டழகிய சிங்கர் என்று எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகேவா? பிற்காலத்தில் வந்து 1279ஆம் ஆண்டு கிபி 1979ஆம் ஆண்டு ஜடவர்மன் சுந்தரபாண்டியங்கிறவர் இந்த கோயிலை வந்து திரும்பி புதுப்பித்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. அந்த டீட்டெயிலை வந்து நம்ம கோயிலில் உள்ள பார்த்துட்டு வந்து சாமி
கோயில் உள்ள நுழையிறங்க. இதுதான் நுழைவாயில். கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபத்தை பாருங்கள். இதுதான் நுழைவாயில். நம்ம வெளிப்பிரகாரத்தை வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து பண்ணலாம். நுழைவாயில். இதுதான் கொடிமரம். கொடிமரம் இங்கே தாங்க இருக்குது. கொடிமரத்தை தாண்டி போனால் பாருங்க நம்ம சிங்கரோட அழகிய ஒரு நீர் பிடிச்சிருக்காங்க. இங்கே தான் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக விளக்கு ஏற்றுறாங்க. நெய் இப்போ அங்கே வாங்கிட்டு வந்து இந்த விளக்கில் இங்கே ஏற்றலாம். இங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்குங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே விநாயகரை தரிசிச்சுட்டு தான் போவோம். இங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அர்ச்சனை டிக்கெட் வேணும்னா இந்த கவுண்டரில், அர்ச்சனை டிக்கெட் வேணும்னா இந்த கவுண்டரில், இந்த டிக்கெட்டில் இப்போ வந்து 8 மணிக்கு வருவாங்க. வந்தோடனே டிக்கெட் கொடுப்பாங்க. இங்கே வாங்கிக்கலாம் அர்ச்சனைக்கு. கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. 8/11/2005 டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. கோயில் பிரகாரம். இதுதான் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிற பாதை. ஓகே, நம்ம இப்போ போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து வெளியில் காட்டுறேங்க. தரிசனம் கருட பகவான் இங்கே இருக்காங்க. இதெல்லாம் இங்கே வந்து இரணிய நரசிம்மர், யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் பாருங்கள். சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர பாதை. இங்கே வந்து சுவாமி வந்து நரசிம்மர், காட்டழகர், தாயார் வந்து லக்ஷ்மி தேவி. இது வந்து இங்கே உள்ள ஒரு கிணறு. அந்த காலத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் ஜலம் இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. கோவிலுடைய உள்பிரகாரம் எவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். கோவிலுடைய கோபுரம். இந்த கோபுரத்துக்குள்ளே தான் நரசிம்மர் இருக்கார், நம்ம காட்டழகர். கோவிலோட சுற்றுப்பிரகாரம் எவ்வளோ அழகாக நீட்டாக பராமரிச்சுட்ருக்காங்க பாருங்கள்.
ஒரு பிரகாரம் எவ்வளோ வந்து இங்கே தான் உள்ளே தான் இருக்கேன். அண்ணனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. நான் உள்ளே வந்துடுறாருல, வெளியில் வரணுமா? ஓகே. கோயிலோட கோபுரங்க. பாலா வர சொல்கிறேன், பாலா வர சொல்லியிருக்கேன். நானும் கூட இதான் நம்ம கோயிலோடைய மடப்பள்ளி. இதுதான் சாமிக்கு பிரசாதம்லாம் பண்ணுறாங்க. பெருமாள் கோபுரத்துக்கு பின்புறம் அடுத்த கட்டு வந்து இதில் ஆண்டவர் காலேஜில் அது ஸ்டாப் பண்ணி இந்த கோயிலோடைய பின்புறம். அண்ணன் வந்துட்டாங்களா? இல்லை உள்ளே வந்துட்டு இருக்காங்களாமே? இல்லை வந்துட்டு இருக்காங்களா? இந்த கோயிலோட தரிசன நேரம் என்னென்னாங்க, காலை 6:15 மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும். காலை 5 முதல் மாலை 5 மணி முதல் இரவு 8:15 வரைக்கும் திறந்திருக்கும். பூஜை நேரம் வந்து காலையில் 6:15 7:45 வரைக்கும். அப்போ வந்து விஸ்வரூப தரிசனம் சாமியோடது. அப்புறம் 7:45 9 மணி வரை நம்ம ஜென்ரலான சேவை நேரம். காலை 9 மணிலேருந்து 12 மணி வரை திருமஞ்சனம். காலை 11 மணி முதல் 12 மணி வரை உச்சகால பூஜை. அப்புறம் மாலை 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கோயில் நட சாத்தி இருக்கும். மாலை 5 மணிலேருந்து 8:15 வரைக்கும் சேவை நேரம். ஈவினிங்கில் வந்து 5 மணிலேருந்து 8:15 வரைக்கும் திறந்திருக்கும். ஈவினிங்கில் தான் வந்து பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. அதான் அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணனுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கோயிலை பற்றி அவங்க வாயால் நம்ம சொல்கிறத நாம் கேட்கணும். இதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன்ட்ட கேட்போம். நம்ம அண்ணன் வந்து அவங்க அண்ணன் தான் இங்கே எல்லாமே. அவங்க தான் வந்து இந்த கோயிலுக்கு எனக்கெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு. அண்ணன்ட்டேருந்து இந்த கோயிலை பற்றின தகவல்களை நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் இந்த கோயிலோட சிறப்புகள். நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் ஸ்ரீரங்கோலுக்கு மிகவும் பழமையானது. அவதாரத்திலேயே நரசிம்ம அவதாரம்ங்கிறது மிக சிறப்பான அவதாரம். வரோம் அர்ச்சகர் சிறப்பான அவதாரம். இங்கே இந்த கோயிலானது மிகவும் பழமையான கோயில். ஸ்ரீரங்கோலுக்கு முந்தைய கோயில். அவதாரத்தில் சிறப்பான அவதாரமும் நரசிம்ம அவதாரம் 4வது அவதாரம் மாதிரி நரசிம்மர் இருக்கார். இந்த பெருமாளுடைய பெயர் காட்டடி சிங்கன்னு பேர். ரிஷிகளை காக்க வந்த பெருமாள். இது ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடியது. இன்னொரு பேர் சதுர்வேதி மங்கலம்னு பேர். ரிஷிகள் பொதுவாக நாடார் மாதம் காடார் மாதம் இருக்கணும் உலக நீதி. அவள் தபஸ் பண்ணுறதுக்காக அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய காவிரி குள்ளம் இடைப்பட்ட பகுதியில் வந்து தபஸ் பண்ணுறா. அப்போ யானையோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அவளால் தபஸ் பண்ண முடியல. அவள் பெருமாள் ஒருங்கே பிரார்த்தனை பண்ணோடனே பெருமாள் நரசிங்கனாய் வந்து யானைகள் ஆதிக்கம் குறைந்துறது. பொதுவாக சிம்ம சொப்பனம்னு சொல்லுவோம். யானை கனவிலே சிங்கத்தை கண்டாலும் இறந்துவிடும். அதனால் அந்த சிம்ம சொப்பனம் பெருமாள் வந்ததுக்கு வந்து காடு அழகாக மாறி காட்டை சிங்கனாக மாறிடுது. பேர் காரண பெயர். ரிஷிகள் வந்து தங்கினதுனால சதுர்வேதி மங்கலம்னு மறுபெயர். பிரார்த்தனைக்குரிய பெருமாள். எல்லா கிரகங்களுக்கும் பரிகாரம் வந்தால் வருஷத்துக்கு 600லேருந்து 200 கல்யாணம் பண்ணுறார். ஜாதகத்தில் அத்தனை தோஷங்கள் நிவர்த்தி பெறக்கூடிய இந்த கோயிலானது மிக சிறப்பானது. மேலும் கிரகங்களுக்காக தனித்தனியாக யாரும் எந்த கிரகங்களும் தேடி போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை. நரசிம்மனை சேவித்தாலே போதும். நரசிம்மன் அவதரித்த வேலை வந்து சந்தி வேலை. கிரகங்கள்லாம் நீச்சமான நேரத்திலும் மகாலட்சுமி வருவதற்கு முன்னாலே இவர் வந்துடுறார். 6 காலுக்கு மேலே மகாலட்சுமி வந்து ஐக்கியமாயிடுறார். விசேஷமான பெருமாள். இந்த பெருமாளை வீட்டில் வச்சு ஆராதனை செய்யலாம். ஏன்னா கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அனுஷ்டானங்கள் கிடையாது. மிகவும் சிறப்பான கோயில். விஜயதசமி அன்னைக்கு வந்து சிறப்பு. அதாவது பொதுவாகவே நவராத்திரிகள் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படும் சப்த பிரகாரங்கள் கொண்டாடுவா. அப்போ அந்த கொண்டாடும் போது அங்கே இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எல்லாம் ஊருக்கு எல்லையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் வந்து ஐக்கியமாயிடும். அப்போ பெருமாள் இங்கே புறப்பட்டு வந்து இந்த வன்னி மரத்தை சுற்றி பச்சை மட்டையில் கட்டி திருவாராதம் பண்ணி அதுக்கு பிரசாதம் நிவேத்தியம் பண்ணி வேட்டையாடி அந்த துர்தேவதையெல்லாம் அழித்துட்டு ஊருக்குள்ளே கூப்பிட்றாரு.
விசேஷமான அன்னைக்கு பெருமாள் ரங்கநாதர் வருஷத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாள் இங்க வருவார். விஜயதசமி அன்னைக்கு இங்க வந்து எல்லாத்துக்கும் அருள்பாலித்து வேட்டையாடிட்டு போவார். சாயங்காலம் குதிரை வாகனத்துல வந்து பெருமாள் அம்பு விட்டு அந்த தேவதையெல்லாம் அழிச்சுட்டு அப்புறம் போறார். நவராத்திரி பூர்த்தி ஆகுது, சம்ஹாரம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த விஜயதசமி தவிர வேற என்ன நமக்கு சிறப்பு? இந்த பெருமாளுடைய நட்சத்திரம் சுவாதி விசேஷம். மாசம் சுவாதிங்கிறது பொதுவாகவே பிறருக்கு பலம் தரும் நட்சத்திரம்னு சொல்லுவா. சுவாதி யாருங்களாம் இருந்தாலும் அவளுக்குன்னு போகும்போது 5% தான், அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது 10-100% ஜெயிச்சிருவாங்க. பெருமாள் சுவாதி நட்சத்திரம் இருக்கனால அவர் ராகுடைய நட்சத்திரமா இருக்கனால பிறருக்கு அனுகூலமான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அவர் அவதரித்த காலம்ங்கிறது பிரதோஷ காலம், அதாவது 5:45 to 6 காலங்கிறது பிரதோஷ காலம். துவாதசி திரியோசி கூடுகின்ற வேலைதான். பொதுவாக நித்தியமே அந்த 5:45 காலம் நித்திய பிரதோஷ காலம் சொல்லக்கூடிய நேரத்தை பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணா எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். பிரதோஷ காலத்துல வந்து ஏதோ இங்க சிறப்பு பூஜை இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, சிறப்பு ஆரத்தி தான். வைஷ்ணவ கோயில்ல ஆரத்தி எல்லாம் கரைச்சு கொடுப்போம். பிரதோஷத்தன்னைக்கு அன்னைக்கு எல்லாரும் பானக நிவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பூர்த்தி பண்ணிக்குவா, பிரார்த்தனை செஞ்சுக்குவா. ஓ சூப்பர், ரொம்ப 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 நல்லா இருக்கு, நல்லா சொன்னீங்க. நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷம். அது எப்ப வருது? வைகாசி மாசம் நரசிம்ம ஜெயந்தி. அதே போல ஆனி சுவாதி பெருமாளோட திருநட்சத்திரம்னு ஒரு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜேஷ்டாபிஷேகம், அது பெரிய திருமஞ்சனம் பெருமாளுக்கு. அது நித்தியப்படி நிறைக்குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக பெரிய திருமஞ்சனம், தளி அம்சப்பட்டது. ஆனி திருமஞ்சனம் இப்பதான் ஆச்சு. இப்போ ஜென்ரலாக நம்ம கோயிலுக்கு மக்கள் என்னன்னைக்கு வரணும், இந்த மாதிரி இன்னன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி. பெருமாள்னா பொதுவாக சனிக்கிழமை நிறைய பேர் வருவா. காரியங்கள் வெற்றி அடையினா செவ்வாய்க்கிழமையில சந்திவில வந்து விளக்கேற்றினால் காரியம் வெற்றி, வழக்குகள் வெற்றி, தொழில் அமையல, பிறரால் ஏமாற்றப்படுறோம், வராத கடன்கள் இதை மாதிரி இருந்தால் செவ்வாய்க்கிழமையில சந்திவில வந்து விளக்கேற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பு. குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமையும் வந்து வழிபட்டாலும் மிகவும் சிறப்பு. ஆனால் செவ்வாயும் சனியும் மிக 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 சிறப்பு. சூப்பர், செம்ம. நம்ம சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். ரொம்ப நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயிலை எப்போ தரிசிக்கணும், ஒரு யூடியூப் சேனல் ரியாலிட்டி ரோபர்ஸ்ன்னு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோயிலோட சிறப்புகளை கொண்டு வரணுங்கிறது என்னோடய நோக்கமாக இருக்குது. ரொம்ப நாள் அண்ணனை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அப்புறம் வாங்க பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி. சதமானம் பவதே சதாயித் புருஷ ஆயுஷ் தேவேந்திரிய சகல சௌபாகிய சேத்திரஸ்தோ தீர்க்காயுஷ்மான் பவா. ரொம்ப நன்றிண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ. தீர்க்காயுஷ்மான் பவா, தீர்க்காயுஷ்மான் பவா, ரொம்ப நன்றிண்ணா. தீர்க்காயுஷ்மான் பவா. நம்ம கோயிலோட சிறப்புகளை ரொம்ப அழகாக அருமையாக அண்ணன் சொன்னாங்க. எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னைக்கு கோயிலுக்கு வரணும், கோயிலுடைய ஃபங்க்ஷனு திருவிழா நாட்கள் என்னன்னைக்கு, பெருமாளை தரிசிக்கிறதுக்கு எந்த நேரம் வரணும், எல்லாமே அழகாக சொன்னாங்க. இதை நம்ம யூடியூப் சேனல் மூலயமா நம்ம பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அடுத்து இந்த கோயிலோட ஃபுல் பிரகாரத்தை பார்ப்போம். கோயிலோட பிரகாரம் இது, கோயிலோட மடப்பள்ளி, கோயிலுடைய கோபுரம். இந்த கோயில் சுற்றி பிரகாரம் வரப்போ இங்கே வந்து ஒரு அரச மரம் இருக்குது. சும்மா கோயில் எவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க பாருங்கள், அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வேலை செஞ்சாங்க. சூப்பர்ண்ணா, நல்லா வேலை பார்த்துருக்காங்க இல்லையா? இது பண்ணாங்க சார், அதனால் உங்களுக்கு வந்து பராமரிச்சிருக்காங்க. ஓகேண்ணா. நீங்கள் எதுவும் சொல்லணுமா? நம்ம ஸ்ரீரங்கம் சார். அப்படிங்களா? கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நாளாக? நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துருக்கோம். எங்களுக்கு வந்தது நல்லா இருக்கு. சூப்பர், ஓகே, குட். இதுதான் வேணும். வாங்கிட்டு நல்லா இருக்கீங்களா? கோபுரம் சூரிய பகவானை போகிறதுக்கு தரிசிக்கிட்டோம். சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லோரும். சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அரச மரத்தடியில் நின்று இப்படியே இந்த அரச மரத்தை அப்படியே பிரகாரமாக சுற்றி வந்து மக்கள்லாம் வழிபடுறாங்க. ஒரு வேப்ப மரம் இருக்குது, அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சேர்ந்து சுற்றி எல்லோரும் வழிபடுறாங்க. அருள்மிகு காற்றலக்கிய செங்கர் கோயில் ஸ்ரீரங்கம். அரச மரத்துக்கு அடியில் நாகதேவிகள்லாம் இருக்காங்க, நாகராஜாலாம்.
சிலை வச்சுருக்காங்க. அது எல்லாருமே சுற்றி பிரகாரமாக சுற்றி வர்றாங்க. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஆஞ்சநேயர் எல்லோரும் சுற்றி பிரகாரமாக வராங்க. முடிச்சு எல்லாமே இங்கே நம்ம கொடி மரத்துக்கிட்ட கீழே விழுந்து எல்லாரும் கும்பிட்டு தரிசனம் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். தரிசனம் முடிச்சாச்சு. இப்போ கோயில் விட்டு நம்ம உள் பிரகாரத்தை விட்டு வெளியில் வரோம். நான் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்லண்ணா. வரேண்ணா. ஸோ உள் பிரகாரம் வந்தாச்சு. அப்படியே வெளி பிரகாரமும் இருக்குது. இது வந்து உள் பிரகாரமும் சுற்றுறாங்க, வெளி பிரகாரமும் சுற்றுறாங்க. கோவிலுடைய வெளி பிரகாரத்தில் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். புல்லெல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணி அழகாக. வெளி பிரகாரத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மே போட்டிருக்காங்க சுற்றி வரத்துக்கு. மக்கள் இதுக்கும் பிரதீட்சை பண்ணுறாங்க. வெளி பிரகாரத்தையும் சுற்றி வராங்க. எவ்வளோ நீளமாக எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம கூட நம்ம நண்பர் கோபாலும் கருணாண்ணனும் இருக்காங்க. வாரம் எங்க கூட கோயிலுக்கு வரவங்க. அழகாக சொன்னார் அண்ணன் கோயிலை பற்றி, கோயிலோட சிறப்புகளை பற்றி. இது கோயிலோட வெளி பிரகாரம் பக்காவாக காம்பவுண்ட் போட்டு புல்லெல்லாம் வளர்த்து அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்கு அழகாக போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் காட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இந்த கோயிலுக்கு வராங்க. அவங்க பிஸ்னஸுக்கு தேவையான எல்லாம் சாமிகிட்ட வேண்டி நடந்ததுக்கப்புறமும் ரெகுலராக கன்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த பெருமாள் நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள். அதனால் இதை பார்த்து எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளோட அனுகிரகம் கருணுங்கிறதா தான் இந்த ஷூட்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு எல்லோரும் வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. பிரகாரத்தோடைய பேக் சைடு இது. இந்த கோயில் எனக்கு பிடிச்சதேங்க இதோட மெயின்டெனன்ஸ் தான். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. புல்லெல்லாம் அழகாக வெட்டி அழகாக கூட்டி சுத்தம் பண்ணி ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக அந்த சுற்றுப்பிரகாரம். அடுத்த எவ்வளோ பேர் பிரகாரத்தை சுற்றி வராங்க பாருங்கள். உள் பிரகாரத்தையும் சுற்றலாம், முடிச்சுட்டு வந்து வெளி பிரகாரத்தையும் சுற்றலாம்.
பிரகாரம் சுற்றி முடிஞ்சோடனே ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபம் வேறு இருக்குது. ஸோ சுற்றி முடிச்சுட்டு வந்து உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகிறாங்க மக்கள்லாம். அதை பார்ப்போம். இப்போ ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல இயற்கை காற்றெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். ஸோ எல்லாருக்குமே ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயில். நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அருகாமையில் தான் இருக்குது இந்த கோயில். ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கூட பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து சிங்கப்பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம். முடிஞ்சோடனே நான் சொன்னேன் இல்லையா, பிரகாரத்தை நல்லா சுற்றி முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு ஒரு மண்டபம். அதுவும் எவ்வளோ அழகாக சூப்பராக பராமரிச்சுருக்காங்க பாருங்கள். மக்கள்லாம் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. இந்த காலத்தில் எவ்வளோ அழகாக எல்லாமே கட்டியிருக்காங்க பாருங்கள். கோயிலில் பிரகாரம் சுற்றி வந்து ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு. இந்த இடமே நல்லா குளு 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 குளுன்னு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. மக்கள் எல்லாருமே உட்காந்து பிரகாரத்தை சுற்றி முடிச்சுட்டு உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. உள் பிரகாரம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. யூடியூப் சேனல் செய்யுங்க சார். ரியாலிட்டி ரோவர்ஸ். ரியாலிட்டி ரோவர்ஸ். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு வரீங்க? நாங்கள் 4 வாரமாக வரோம். 4 வாரமாக வரீங்களா? ஓகே. அம்மா கூப்பிட்டு வராங்க. ஓகே ஓகே குட். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா கோயில்? பிடிச்சிருக்கு. கோயிலோட சிறப்புகள்லாம் இந்த சேனலில் வரும். ஒரு உள்ளவங்க சாமியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த கோயிலுக்கு விசேஷம், எப்போ வரணுங்கிறது எல்லாமே அதில் அப்டேட் ஆகிடும். ரியாலிட்டி ரோவர்ஸ், ROVERS. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி சரி. இல்லை ஹேண்டில் ஆல். ஃபஸ்ட்டு ஒரு இந்த GoPro. இல்லை RR ROERS அது இல்லை, எஸ் ரியாலிட்டி ரோவர்ஸ் ROVERS. அதே தான் ரோவர்ஸ்னு வரும். அதே தான். GoPro ஒன்று போட்டிருக்கோம். வந்துச்சு இப்போ அதில். ரோவர்ஸ் இந்த சிம்பிளுங்களா? REALITY அதெல்லாம் கட்ட மாட்டேன். நான் அனுப்பிச்சி விட்றேன். இதுவா? இல்லை அது ரோவரில் ரோவர்ஸ்னு வரும். இதுங்களா? அதே. சரி சரி. தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம சேனலை பற்றி கேட்டாங்க. சேனலை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அதுதான் கோயிலோட முன் பகுதி. முன்னாடி ஒரு மாடம் இருக்குது. கோயிலோட ஆஃபீஸு. ஸோ கோயில் மண்டபம், ஆஃபீஸ் இங்கே தான். ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஏதாவது கோயில் பற்றின தகவல் வேணாலும் அண்ணன்ட்டெல்லாம் வந்து கேட்டுக்கலாம். அது ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஜாஸ்தியாக போய் ஏதோ மயக்கம் வருது, இது
எனக்கு கொஞ்சம் வாங்க, நீங்க வீட்டுக்கு கழிச்சுட்டு வாங்க. இங்கிட்டு இந்த கோயிலோட மண்டபம் ஒரு அவுட்டர் லுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பத்துங்க போகலாம். 10 பேச்சு இவர் குமாரன் அவன் போயிட்டு தரிசனம் முடிச்சு வரட்டும். போ கும்பிட்டு வா, போ சீக்கிரம் போ, டைம் ஆச்சு. போட 5 நிமிஷம் தான் இருக்கு, போ. இதாங்க கோயிலோட வெளி மண்டபம். இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு, அதை காட்ட மறந்துட்டேன், பார்த்துடலாங்க. கோயில் நுழையிற இடத்துலையே அந்த கடை சொன்னேன் இல்லையா, கடைக்கு பக்கத்துலேயே விநாயகர் இருக்கார். எல்லாருமே விநாயகரை தரிசிச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. அருகம்புல்லாம் வச்சுருக்காங்க விநாயகருக்கு. இது முடிஞ்சோடனே இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்கு. ஸோ கோயில் சாமிக்கான ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மண்டபத்தில் நடத்துவாங்க. இந்த மண்டபத்தில் தான் நடத்துகிறாங்க. சரிங்க, நம்ம இப்போ சிங்கப்பெருமாள் கோயிலை ஃபுல்லாக பார்த்துட்டோம். காட்டழகிய சிங்கர் எவ்வளோ அழகாக இருந்தார், கோயில் எவ்வளோ அழகாக இருந்தது எல்லாம் பார்த்தீங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு நம்ம முரளி காஃபி, திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு ஃபேமஸான முரளி காஃபியில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அதோட நம்ம ப்ளாகை முடிச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து நேராக ராஜகோபுரம் இருக்கிற இடத்துக்கு போவோம். போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறோம் அங்கேருந்து. ஓகேவா? கோபுரங்க இதுதாங்க நம்ம நண்பர் பத்மநாபன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் தாங்க நமக்கு கோயிலுக்கு எல்லாம் பர்மிஷன் உள்ளெல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்து அவர்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு நம்ம நண்பர் பத்மநாபன். ரைட், இப்போ இவரோட தான் நம்ம வந்து ராஜகோபுரம் போயிட்டு ராஜகோபுரத்தை பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் ஃபேமஸ் முரளி காஃபியில் ஒரு காஃபி கொடுத்துட்டு அதோட இந்த ப்ளாகை முடிச்சுக்குவோம். பாய் மக்களே. இங்கே பாருங்கள், ஒரு என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர், சான்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எப்பா இதை பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதை கட்டியிருப்பாங்க. எங்கள் ராஜகோபுரத்தோட வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக அருமையாக கட்டியிருக்காங்க. இதாங்க நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம். பார்த்துக்கோங்க. அடுத்த எபிசோட் நம்ம ராஜகோபுரத்துலேருந்து ஒரு எபிசோட் பண்ணுவோம். ராஜகோபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் உள்ளே போயிட்டு அது பெர்மிஷன்லாம் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம ஒரு எபிசோடு வந்து ஸ்ரீரங்கத்தை பண்ணுவோம். அப்போ வந்து திரும்பி ராஜகோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ராஜகோபுரத்தை வெளியிலேருந்து பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சரு, பியூட்டிஃபுல்லாக இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அடுத்து இதுதான் நம்ம பக்கத்துலேயே ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகில் உள்ள முரளி காஃபி. இங்கே வந்து காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ நான் காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். இதோட நம்ம ப்ளாகை
இதோட நம்ம ப்ளாகை முடிச்சுக்குவோம். தேங்க்யூ, பாய். நம்ம நண்பர் கோபால் நல்லா உதவி பண்ணார். பாய்.